தலா அண்ணன் யூடியூப் சேனல் 10th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், எஸ்எஸ்எல்சி மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், 10th இங்கிலீஷ், 10th மேக்ஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், 10th மேக்ஸ், 10th இங்கிலீஷ், 10th தமிழ் ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமுக்காக தலானா யூடியூப் சேனலில் பிள்ளைங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து எக்ஸைஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025 எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தத்தில் 5 மார்க் நீங்கள் 10 5 மார்க் எழுத போகிறீங்க பிள்ளைங்க. அதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ்க்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்து பயனடைஞ்சுக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 8 மார்க் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காதிங்க. ஏன்னா இதை ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு 3 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும், திரும்ப அதை எடிட் பண்ணணும், திரும்ப அப்லோட் பண்ணணும், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போயிருதுங்க அந்த ஒரு வீடியோவுக்காகவே. அதனால் இது எதுக்காக இவ்வளோ சிரமப்படுறோன்னா, நீங்கள் பார்த்தோன்னு ஏதாவது பணம் வரும்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. 10,000 பேர் பார்த்தா வெறும் 80 ரூபா வருங்க. அந்த 80 ரூபாய்க்கு நான் அந்த 5 மணி நேரத்தில் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோன்னா நான் வந்து 5,000 ரூபா பார்த்துட்டு போயிடுவேன். அதனால் மாணாக்கர்கள் வந்து இது முழுக்க மாணாக்களுடைய நலன் சார்ந்தது. எங்கேயோ தமிழ்நாட்டில் உலகத்தில் எங்கேயோ மூலையில் இருக்க ஒரு பையன் நம்மளுடைய சேனலை பார்த்து படித்து பாஸ் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கிரெடிட்டு, அந்த ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி மட்டும் எனக்கு போதுமானது. மாணவர்கள் அதனால் வந்து 2 மார்க் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க. 5 மார்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நல்லா அடிங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் உங்களுக்கு ஒரு ஜாமெட்ரி ஒரு கிராஃப் தான் வரும், தேவைப்பட்டு அதை போட்டு விட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து எக்ஸாமில் எதெல்லாம் வந்து 10th மேக்ஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் வந்து எக்ஸாமில் அந்த நம்பரை மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். சம்ம எழுதுகிற அளவுக்குலாம் டைம் கிடையாதுனால எந்தெந்த நம்பர் அப்படிங்கிற அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான், எக்ஸைஸ் இல்லை. நல்லா பார்த்துக்கிடுங்க. எக்ஸாம்பிளில் உள்ள நம்பரு நீங்கள் எக்ஸாம்லேயும் எக்ஸைஸ்லையும் போய் மாற்றி பார்த்து தப்பாக சம்ம சொதப்பிடாதீங்க. இது எக்ஸாமில் உள்ள கொஸ்டின்ஸு பாருங்கள். இப்போ 1வது லெசனில் 1.17, 1.3, 2.6, 2.28, 2.35, 2.36, 2.51, 2.57 2வது சம்மு தான். அதுக்காக ஃபஸ்ட்லேயும் இருக்குது, செகண்டும் இருக்கும், 2வது சம் மட்டும். 3.20, 3.73, அடுத்து 5.6, 5.34, 6.22, 6.30, 7.13, 7.26, 7.31, 7.24, 7.27, 8.21, 8.22, 8.30, 8.31. என்ன சார் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்களா, இதை படித்தாலே போதுமா அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எக்ஸைஸில் நிறைய சம் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். இது எக்ஸாமில் இவ்வளோ சம் மட்டும்தான். இந்த சம்ஸ் தான் 5 மார்க்குக்கு, 2 மார்க்குக்கு சேர்த்து அப்படின்னு கேட்டக்கூடாது. இது 5 மார்க்குக்கு இவ்வளோ சம்ஸ் தான். மாணவர்கள் இதை பார்த்து பயனடைஞ்சு அதிக மதிப்பெண் பெற நம்முடைய சேனல் சார்பாக, தலானன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.